A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam, and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். சார், அனைவருக்கும் வணக்கம். காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சகாதேவர் 5வது சர்வதேச மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லா ஜோதிடர்களும் ஒரே நேரத்தில் சந்திக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழா பார்த்திங்கன்னா வேலூருக்கு ஒரு பெரிய மகுடம், ஜோதிடத்துறைக்கு அதோட ஒரு பெரிய மகுடம் சூட்டும் ஒரு அற்புதமான விழா. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. ஜோதிடம்னா என்ன, அது ஜெயிக்க முடியுமா, எப்படி ஜெயிக்கிறது, எல்லாராலும் சாத்தியப்படுமா, ஜோதிடம் எல்லாரும் படிக்கலாமா, அது எல்லாருக்கும் அந்த கலை வருமா, பல பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. யார் வேணாலும் படிக்கலாம், படிக்கிறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் ஒரு சிலரால் படிக்க முடியும். படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம், விஷயத்தை ஒரு சிலரால் படிக்க முடியும். அப்போ பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். ஜோதிடம் வராது தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள். இது 64 கலைகள் 64 கலை. நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாருமே சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறோம். சிவன் சொத்துனா என்ன? எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கோவிலுக்கு எழுதி வச்சத சொத்து அபகரிப்பாங்க, அவங்க குல நாசமாக. அது கிடையாது. 64 கலைகள் தான் சிவனோட சொத்து. இந்த சிவன் சொத்தை யார் எடுத்து வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கலாங்கோ, அவங்க தனக்கு பின்னாடி அந்த கலை இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கலன்னா அவங்க குலம் நாசமாக போயிடும். அப்போ அவங்க கற்றுக்கிட்ட கலை வளர்ச்சி அடையாது. இப்படி பல கலைகள் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி காணாமல் போயிருக்கு. ஆனால் கலைகள் இன்றைக்கி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ஒரு பெருமை. பல நேரம் முன்னாடி ஜோதிடர்கள் கம்மியாக இருந்தாங்க. இன்றைக்கி சிறப்புமிக்க ஜோதிடர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப உருவாகி இருக்காங்க. எங்கே கேட்டாலும் எல்லா ஜோதிடர்களும் எப்படி ஒரு உடல் சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோமோ, எல்லா டாக்டரும் ஒரே மெடிசனை ரெஃபர் பண்ணுவாங்க. கம்பெனி தான் வேறு வேறையாக இருக்கும், ஆனால் மாலிகுல் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். இன்றைக்கி ஜோதிடர்களும் எல்லாரும் ஒரே மாதிரி இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. அது பெருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. சார் இதை தான் சார் சொன்னார், சார் இதை தான் சார் சொன்னார். அப்போ கேட்குறதுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம கலை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ ஜோதிடன்றது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலையாயிடுச்சு. அப்போ இந்த கலையை இந்த உலகம் அங்கீகரிச்சிருக்கு, இந்த பிரபஞ்சம் அங்கீகரிச்சிருக்குங்கிறத எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஜோதிடத்தில் படிக்கிற அத்தனை பேருக்குமே இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ நீ ஜோதிடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற ஒரு முறையில் மெத்தோடில் பார்த்திங்கன்னா, ஒருத்தனை சாதிக்கணும், அவன் ஜெயிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பாவங்கள் இருக்குது. ஆனால் அந்த 12 பாவங்களுமே போய் தனித்தனியாக பார்க்குறத விட ஒரே பாவத்தை பார்த்தீங்கன்னா 12 பாவத்தோட விஷயங்கள் ஒருங்கிணைஞ்ச ஒரே பாவம் இருக்குது. அந்த பாவத்தை தொட்டுட்டாலே அவங்களுக்கு என்னென்ன குடிப்பின் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த பாவம் நான் எடுக்கிறது லக்னாதிபதி பாவம் தான். லக்னாதிபதி, லக்னம், லக்னாதிபதி, சூரியன், இவங்க 3 பேரை தொட்டாலே 12 பாவத்துக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைச்சிடும். அவன் எந்த கர்மாவில் பிறந்திருக்கிறான், அவன் என்ன வேணும், என்ன பண்ணணும். லக்னங்கிறது அவரோட செயல், லக்னாதிபதிங்கிற அவரோட செயல்பாடு. இது இந்த பிறந்துட்ட இதை எப்படி செயல்படுத்தினங்க ஒரு அமைப்பு லக்னாதிபதியை செயல்படுத்தும். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு ஒரு வீடு இருக்கும். ஆனால் 12 சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 பாவங்களையும் அவர் பயணிப்பார், எப்பவுமே பயணிச்சுட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு தான் 12 ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை சொல்லுவாங்க. 12 பாவங்களையும் சூரியன் பயணிப்பார். அதனால் சூரியனை வச்சோ லக்னாதிபதியை வச்ச ஒருத்தோட தலையெழுத்தை ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்படிங்கிறது நிறைய முறை நான் அதை உணர்ந்திருக்கிறேன். நான் லக்னாதிபதியை பற்றி சொல்கிறோம். லக்னம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 3 6 8 12 உட்காந்துருச்சு, அதனால் 3 6 8 12 மறைஞ்சிச்சு, அது துர்ஸ்தானம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை ஏற்றிக்கவே மாட்டேன். துர்ஸ்தானம் சொல்கிறதுக்கு நீ யார்? இருக்கிறது 12 பாவம். அந்த 12 பாவத்தில் லக்னம் வேறு எங்கே உட்காரோம்?
அப்போ அங்கே லக்னம் போய் உக்காருதுன்னா நீ என்ன விதிச்சிருக்கியோ அதோட வினை பயன் தான் அங்கே லக்னம். அங்கேருந்து அந்த ஜாதகர் எப்படி தப்பிக்கணும் வழியே சொல்லுங்க. அதை விட்டு துர்ஸ்தானத்தில் இருக்குது தயவு செஞ்சு ஜோதிடர்கள் யாரும் தவறான வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு என்னோட அன்பு வேண்டுகோள். ஏன்னா எல்லாருமே எடுத்த உடனே துர்ஸ்தானம் பாவ கிரகம் எதையுமே நாம் சுபமாக பார்க்கணுங்கிறது என்னோட கண்ணோட்டம். எதையுமே சுபமாக பேசணும், சுபமாக கேட்கணும். அதனால் எல்லாரோட இன்றைக்கி நான் ஒரு வேண்டுகோள், துர்ஸ்தானங்கள் இருந்தாலும் அதை சுபமாகவே நம்ம சொல்லுவோம் இன்னிலிருந்து அப்படின்னு ஒரு உறுதிமையை எடுத்துக்குவோம். இப்போ லக்னாதிபதி 3ல் இருக்குது. அப்போ அந்த ஜாதகர் எப்படி முன்னேறது அப்படின்னு எனக்கு கேட்டாங்கன்னு சொன்னால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். தொடர் முயற்சி உனக்கு வெற்றி. 3ஆம் இடம் சாதனையாளர். இன்றைக்கு பூமியில் சாதித்தவங்க, சாதனை பண்ணவங்க, சரித்திரம் படைத்தவங்க அத்தனை பேரும் 3ஆம் இடம் வலுத்தவங்க தான். 3ஆம் இடத்தை பற்றி முழு ஆற்றல் எனக்கு கொடுத்தது அபிராமி சகரையா. 3ஆம் இடம் லக்னாதிபதியே வலுவிழுந்தாலும் 3ஆம் அதிபதி வலுத்தால் ஜாதகர் ஜெயிப்பார். ஏன்னா லக்னத்துக்கு அது 3, 5ஆம் இடத்துக்கு அது 11. 5ஆம் இடம் பலவீனமாக இருந்தாலும் 3 வலுத்துச்சுன்னா 5ஆம் பாவம் வேலை செய்யும். ஸோ 3ஆம் இடத்துல அவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுருக்காங்க சாதிச்சவங்க அத்தனை பேர். 3ஆம் இடத்துல ஜாதகம் இருக்குன்னா கொஞ்சம் தாமதம் முன்னேற்றம், அவசர புத்தி கொடுத்துடும், தப்பான முடிவெடுப்பாங்க. 3ஆம் இடத்துல இருந்தால் சில காலங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இடம் மாறி போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு வளர்ச்சி. ஒன்று ஊரை விட்டு வெளியில் போகணும், சிறிய தூரம் பயணம், ஏதாவது அவன் தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், என்றைக்கு ஒரு மாற்றம் தராங்களோ அன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி தரும். அந்த ஜாதகர் ஜெயிக்கலாம். பரிகாரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஹோமம் பண்ணுறதுல அடுத்த கட்டம். ஆனால் 3ஆம் இடத்துல ஒரு இடமாற்றம் கொடுத்துட்டாலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அடுத்து 6ஆம் இடம் சொல்கிறாங்க எல்லாருமே. 6ஆம் இடத்துல போய் உக்காந்துட்டா ஜாதகர் எப்படி பண்ணுவார் சொல்லுங்க. 6ஆம் இடம் என்பது என்ன? அது அற்புதமான வெற்றி ஸ்தானம். ஆனால் நம்ம எல்லாருமே ருணரோக சத்ருஸ்தானம் அப்படியே சொல்லி பழகிட்டோம். அது இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் அது அற்புதமான ஒரு வெற்றி ஸ்தானம். 6ஆம் லக்னாதிபதி 6ல் போய் உக்காருது. அப்போ என்ன சொல்லணும்? நீ ஜெயிக்கணுமா? உடனே என்கிட்ட கேட்பாங்க, ஐயா நான் சொந்த தொழில் செய்யணும், லக்னாதிபதி 6ல் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்? சொந்த தொழில் செய்யாத. லக்னாதிபதி 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், வெற்றி ஸ்தானம். சிறிது கால உத்தியோகத்துக்கு போ, அதுக்கப்புறம் வயசு இருக்குது, அந்த வயசு காலகட்டத்தில் சொந்த தொழில் செய், டெவலப் ஆக. ஆரம்பத்தில் வேண்டாம். 6ஆம் இடத்துல வேணால் உத்தியோகத்தில் போ. 6ஆம் இடம் நல்ல ஒரு பதவி கிடைக்கும், நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும், நல்ல கம்பெனி கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இந்த அமைப்புகள் எல்லாம் 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த 6ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்தா உத்தியோகம் முதலில். அதே நேரத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கணும். வேலையிலேயே அதிகமாக இருக்கும்போது ஹெல்த்தில் கையை வைக்கும். ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க உத்தியோகத்தை முதல்ல கையில் தொட்டால் மிகப்பெரிய வெற்றி. 4ஆம் இடத்துல இருக்குன்னா உணவு மருத்துவம் முதல் தரமான வெற்றியை கொடுத்துரும். தலைமை தாங்குகிற பொறுப்பு, மிகப்பெரிய போஸ்டிங் 6ஆம் இடத்துல கொடுத்துரும். அடுத்து லக்னாதிபதி 8ல். இங்கே தான் எல்லாருமே கேட்குறாங்க, 8ஆம் இடம் மறைவுஸ்தானம், 8ஆம் இடம் மறைவுஸ்தானன்றாங்க. 8ஆம் இடம் உண்மையிலேயே மறைவுஸ்தானம் தானா ஐயா? உண்மையிலேயே மறைவுஸ்தானம் தானே 8ஆம் இடம்? அது ஒரு வேதஸ்தானம் ஐயா. இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் ஃபுல்லாகவே மறைஞ்சிருக்கிறது 8ஆம் இடத்துல தான் வச்சுருக்காங்க ஐயா. 8ஆம் இடத்துல தான் வச்சுருக்காங்க. 8ஆம் இடம் என்பது ஒரு அனுபவ பாவம். எப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கடுமையான சோதனையும் நெருக்கடியும் ஒரு அனுபவம் கிடைச்சிச்சோ அன்னிலேருந்து நீ ஜெயிக்க போகிறன்னு அர்த்தம். அந்த 8ஆம் இடம் கீழே இறக்கித்தான் மேலே தூக்கும். எவ்வளோ உச்சத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும், திடீர் வீழ்ச்சி தரக்கூடியதும் லக்னாதிபதி 8ல் உக்காந்தா, திடீர் வளர்ச்சி தர்றதும் லக்னாதிபதி 8ல் உக்காந்தா தான். அது கண்டிப்பாக ஒரு நாள் ஏற்றி விடும். லக்னாதிபதி 8ல் இருக்குதுனால கண்டிப்பாக அந்த ஜாதகர் தியாக மனப்பான்மையோடு கொஞ்சம் செயல்பட்டால் அவர் ஜெயிப்பார். இங்கே லக்னாதிபதி 8ல் இருந்தால் தியாக மனப்பான்மை என்றைக்கு அந்த ஜாதகருக்கு வருதோ அன்றைக்கி அந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தரும். ஆனால் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் அவருக்கு வளர்ச்சி வராமல் போகாது. சரி, லக்னாதிபதி 12ல் இருந்தால் 12ஆம் இடம் அயனஸ் என்ன தானம் தூங்கினே இருக்க வேண்டியது தான், சொகத்தை பார்த்துனே இருக்க வேண்டியது தான். லக்னாதிபதி 12ல் இருந்தால் அவருக்கு வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு சென்றால் யோகம். அப்போது 12ல் இருந்தால் அவங்க இடம் மாறி போனாங்கன்னா அந்த பெரிய அளவு தோசை அவங்கள பாதிக்கிறது இல்லைங்கிறது என்னோட அனுபவமான ஒரு உண்மை. அப்போது இடம் மாறி பயிற்சி பண்ணுங்க, வீடை மாறுங்க. என்னால் வெளியூர் போக முடியல சார், வெளிநாடு போக முடியல சார், 12 கிலோமீட்டர் தள்ளி போடுவேன். 12 கிலோமீட்டர் தள்ளி போய் நீ குடிப்போ, உனக்கு வாழ்க்கை வெற்றி கிடைக்கும். கண் கூட பார்த்துருக்கோம், இடம் மாறி போயிருக்கிறாங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ லக்னாதிபதி எங்கே உக்காந்தாலும் வளர்ச்சி தானே தவிர என்றைக்குமே வீழ்ச்சி கிடையாது. லக்னாதிபதி பாவங்களை உக்காந்து அனுபவ பாவங்களில் தான் லக்னாதிபதி நமக்கு தரும். லக்னங்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவம், 10ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம், ஒரு கேந்திர திரிகோணம். எப்பவுமே பாருங்கள், தர்ம கர்மாதிபதி யோகம் 10-9 சேர்ந்த லக்னாதிபதியே தர்ம கர்மாதிபதி யோகம் தான். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் சேர்ந்து இயங்குகிற பாவம் தான் லக்னாதிபதி பாவம். லக்னாதிபதி எப்பவுமே
அந்த யோகத்தை அற்புதமாக வேலை செய்யும். அதனால் லக்னாதிபதி லக்னம் பலம் பெறணும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறாங்க. லக்னாதிபதி பலம் பெறணும், லக்னாதிபதி பலம் பெறனாலும் லக்னம் என்ற அதிபதி 9 கூடிய வலுத்தால லக்னம் பலம் பெறும். லக்னாதிபதி 9 வலுத்தால லக்னம் பலம் பெறும். சூரியன் வலுத்தால லக்னம் பலம் பெறும். சூரியனுக்கு 9 கூடிய கிரகங்கள் வலுத்தால லக்னம் பலம் பெறும். இப்படி கணக்கு எடுத்திங்கன்னா லக்னம் எந்த இடத்துலையுமே தோற்று போகாது, கண்டிப்பாக தோற்று போகாது. அந்த ஜாதகர் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். எப்படி ஜெயிக்க வைக்கணும்? இதுதான் சூட்சமம். பரிகாரம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம் அப்புறம். நமக்கு தெரிஞ்ச சில மெத்தோடுகளை கையில் எடுக்கும்போது அந்த ஜாதகரை சிறப்பாக செயல்பட கண்கண்ட அனுபவங்கள், எனக்கு கிடைச்ச நிறைய அனுபவங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள். லக்னாதிபதி பலம் பெற்றா தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கற்றுக்குங்க. ஈகோ வந்துடும், கர்வம் வந்துடும், தனக்கு கீழே அடக்கி ஆளணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ லக்னாதிபதி பலம் பெற்று 7ஆம் அதிபதி பலம் பெறலன்னா ஈகோ எங்கே காமிப்பாங்க? கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. லக்னாதிபதி வலுத்துட்டாலே 7ஆம் அதிபதி பலவீனமாக அந்த ஜாதகத்தை கட்டி வச்சிடலாம். அதுவும் பலம் பெற்றுச்சின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நேருக்கு நேராக தான் நிற்கிறாங்க. அப்போ லக்னாதிபதி எங்கே பலம் பெற்றாலும் ஈகோ விட்டு கொடுத்தால் அந்த ஜாதகர் ஜெயிப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போது லக்னாதிபதி இதை வச்சே ஒருத்தரோட தலையெழுத்து சொல்லலாம். லக்னாதிபதியோட தொடர்பு கொண்ட பாவங்கள், தொடர்பு கொண்ட கிரகங்கள் 12 பாவங்கள்லையுமே கொடுத்துரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி கணக்கு வச்சு நம்ம சொல்கிற ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனும் சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம், பயிற்சி பண்ணுவோம். சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள்.